கப்பல் பேங்க்னு சொல்லி ஆச்சாரமா இருக்கிற ஸ்ரீகாந்தோட குடும்பம் அடுத்த ஜெமினின்னு பெயர் வாங்கின சாக்லேட் பாய் இன்னைக்கு இப்படி ஒரு மோசமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்ரீகாந்தை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பலருமே வருத்தெடுக்கிறாங்க. அது குறித்து பார்க்கலாம். ஸோ 23 வருடங்களா தமிழ் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள். 2002ஆம் ஆண்டு ரோஜா கூட்டம் படம் மூலியமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு. முதல் படமே இவருக்கு ஹிட் ஆனதுனால அடுத்தடுத்த வாய்ப்புகள் குவிஞ்சுது. பெரும்பாலும் இவர் ஏற்று நடித்தது பார்த்தீங்கன்னா காதல் திரைப்படங்கள் தான். ரோஜா கூட்டம், மனசெல்லாம், ஏப்ரல் மாதத்தில், கனா கண்டேன், பார்த்திபன் கனவு, இந்த மாதிரி இவருடைய காதல் திரைப்படங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இவர் தான் அடுத்த ஜெமினி கணேசன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க. விஜயோட நண்பன் படத்தில் நடித்ததன் மூலியமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா விட்ட இடத்தை பிடிச்சாரு. மனசெல்லாம் படத்தில் இவருக்கு தீக்காயம் ஏற்பட்டுச்சு. ஒரு பாடல் காட்சிகளில் அதிக அளவு சொல்யூஷன் பயன்படுத்துறதுனால இவருக்கு தீக்காயம் ஏற்பட்டு கொஞ்ச காலம் ஓய்வெடுக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அப்போது அவருடைய குடும்பத்தினர் சினிமாவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தினாங்களாம். ஸ்ரீகாந்தோட அப்பா ஸ்டேட் பேங்க்கில் பணிபுரிந்தவர், அண்ணன் வெளிநாட்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தவர், இன்னொருவர் கப்பலில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்படி ரொம்பவே கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்தோட குடும்பம் இப்போ ஹைதராபாத்தில் செட்டில் ஆயிட்டாங்க. ஏற்கனவே இவருக்கு பல பிரச்சனைகள் இருந்துட்டு வந்தது. அதில் எல்லாத்துலேயுமே இருந்து இவரை காப்பாற்றிக்கிட்டு வந்தது அவருடைய குடும்பம் தான். ஆனால் இப்போ வசமாக போதைப்பொருள் கேஸில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாரு நடிகர் ஸ்ரீகாந்த். ஸோ எனிவே இதனால் ஒரு காலத்தில் இவரை தூக்கி கொண்டாடின ரசிகர்கள் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தை வந்துட்டு அவருக்காக வருத்தப்படுறதா இல்லை ஆதங்கப்படுறதா கோவப்படுறதான்னு சொல்லி தெரியாத ஒரு மனநிலையில் தான் இப்போ இருக்கிறாங்க. ஸோ எனிவே இப்போது ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தினதுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.